இப்போ சிடபிள்யூசிலேருந்து நீங்க விலகிட்டீங்க. இப்ப இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இப்போ மாகாபா, புகழ், அ வினோத்த விட்டுறலாம். இவங்க 2 பேரும் நெறைய ஷோஸ்ல மாகாபா நெறைய ஆங்கர்லாம் பண்றது தான். ஸோ அதனால உங்களுக்கு விஜய் டிவில அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல இந்த மாரினால கடவுள் இருக்காரு. மாக்காப்பா ஒண்ணும் கடவுள் கிடையாது. புகழ் ஒண்ணும் இது கிடையாது. சாதாரண ஆளு தான். இப்ப நான் சொல்ல வரேன், யோகி பாபு அண்ணன் வந்து எந்த டெலிவிஷன்ல இருந்தும் பெரிய ஆள் ஆகல. யோகி பாபு அண்ணா. அவர் இண்டிவிஜுவலா வந்தாரு. இப்ப நீங்க லேட்டஸ்ட்டா அந்த பிரதீப் சாருமே எதுவும் டெலிவிஷன்ல வந்து வந்தாரா? கிடையாது. இல்ல. நார்மலா நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. பெருசா உருவாயிருச்சு. எல்லாத்த விட பெரிய ஷோவே பிக் பாஸ் தான். நம்ம அதுவே போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு மிஞ்சின ஷோ அங்க என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஆமா. சார், விஜய் டிவில பெரிய ஷோ சீரியல் பிக் பாஸ். ஆக்டர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கலாம் ஓட்ல பின்தங்கி இருந்தாங்க. ஓகேங்களா? நீங்களே பாருங்க. சீரியல் ஆக்டர்ஸ் டாப் ஈவன் நான் பெருமைக்காக சொல்லல. சபரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சபரி நாமினேஷன்ல வந்தப்ப திவாகர் ஃபர்ஸ்ட் சபரி பார்த்தீங்களா ஆமா, அத? ஆமாமா. செகண்டா தான் இருந்தாப்டி. நான் பெருமைக்காக சொல்லல. திருப்பி சொல்ல வரேன். இதெல்லாம் சொன்னா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. பெருமைக்காக சொல்லல சார். நானே பார்த்தேன். வோட்டிங்ஸ் எல்லாமே. சபரிய விட நான் காரணம் என்னன்னா, என்னதான் அவங்க சீரியல் ஆக்டர்ஸ் இருந்தாலுமே, உங்களுக்குன்னு ஒரு யோகம், உங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்துச்சுன்னா, எல்லா பக்கமும் ஆட்டோமேட்டிக் ரீச் ஆயிரும். கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். இப்பயும் சொல்றேன் சார். டெலிவிஷன் வந்து எனக்கு தாய் வீடு மாரி. நான் கஷ்டத்துல இருந்து பிக் பாஸ் போயி, ஓகேங்களா, என்னோட கடன அடைச்சிருக்கேன். டெலிவிஷன வந்து நான் தெய்வமா தான் பார்க்குறேன். இந்த மாரி போட்டி பிடிச்ச தரமற்ற நபர்கள்னால டெலிவிஷன நான் பாய்க்க மாட்டேன். எங்க கூப்பிட்டாலும் போய் நான் பண்ணி குடுப்பேன். டெலிவிஷனுக்கு கடமைப்பட்டுருக்கேன். அதே சமயத்துல இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்தது காரணம், என்னோட சுய கௌரவம் அதுல அடங்கியிருக்கு. நான் படிச்ச படிப்புக்கு என்னோட தொழிலுக்கே மோசமானது. "ஏய் இவன் கிடைக்கான். திவாகர் அங்க வந்து குக்கு சமாளில அடி வாங்கிட்டு போனான்." அப்படின்ற ஒரு பேர் வரவே கூடாது. ஓகேங்களா? ஏன்னா திவாகர்ன்றவன் டாக்டர் திவாகர். எல்லா இடத்துலயும் டாக்டர் டாக்டர்னா யாருன்னு நான் காட்டாம விட மாட்டேன். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸு, ஒரு படிச்சவங்க உன் மூளை இவ்வளோ வேலை செஞ்சுச்சுன்னா, ஒரு படிச்சவங்க மூளை பல ஆங்கில்ல வேலை செய்யும். இன்னமும் நான் நெனச்சா அத வேற மாரிலாம் கொண்டு போயிருக்கலாம் சார். போய் மெடிக்கல் மெமோ போட்டுவிட்டு எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் மாக்காப்பா மதுரையா இருந்தா கண்டிப்பா அத பண்ணியிருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் சாரி தான் எதிர்பார்த்தேன். அவங்கள தண்டிக்கிறது என்னன்னு இல்ல. எல்லாத்த விட ஒரு பெரிய இது மக்கள் கிட்ட ரீச் ஆகணும். மாக்காப்போட உண்மை முகம். இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரியும் சார். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மாக்காப்பாவோட இந்த உண்மை மாரி முகமும், ஒரு புகழ பத்தி புகழ் வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ட்டாங்க சார். ஒயின் ஷாப்ல என்னைக்கோ அவரு குடிச்சிட்டு தகராறு பண்ணி, உட்கார வச்சு 2000 வெள்ளி காசு குடுக்காம மாட்டிக்கிட்டாப்டி. அப்பயே எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை. கொஞ்சம் சரியில்லாத ஆள்ன்னு தான் தெரியும். பட் ஆனா பக பகையும் கிடையாது, இதுவும் கிடையாது.